குபேந்திரன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதிமுக பட்டியல் பார்த்தல, அதுக்கு பிறகு திமுகவும் பேசிடலாம். உங்களுடைய தலைப்பு வந்து என்ன கொடுத்துருக்கீங்கன்னா, தொகுதி முதல் வேட்பாளர் பட்டியல் வரை யார் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க, வெற்றி கணக்கு திமுக அணியா அதிமுக அணியா, யாருடையது வெற்றி கணக்கு வெற்றி கணக்குன்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் நின்றால் தோற்றுவிடும் அப்படின்னு பயந்து போய் அந்த தோற்கக்கூடிய தொகுதிகளை திமுக அதில் நின்று வெற்றி பெற்றது. உதாரணத்துக்கு அண்ணாமலை எதிர்த்து அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோயம்புத்தூரில் நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிக்கலாக இருந்திருக்கும். அந்த இடத்துல திமுக நின்று வெற்றி பெற்றிருக்கிறது. திருச்சி வந்து ஒரு காங்கிரஸ் தொகுதி, அந்த இடத்துல மதிமுக கேட்கிறது, உடனே மதிமுக நிற்க வைத்து பெரும் பஞ்சாயத்துக்கு பிறகு வெற்றி பெற வைக்கிறார்கள். அந்த தொகுதிக்கு வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிற கடலூர், மயிலாடுதுறையெல்லாம் வந்து காங்கிரஸ் ஒதுக்கி, இப்படி சிட்டிங் எம்பி தொகுதியே வந்து கூட்டணி கட்சி கொடுக்குறாங்க. தோற்கக்கூடிய தொகுதி என்றால் அது திமுக ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுகிற தொகுதி. சிபிஎம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எம்பி தொகுதி திண்டுக்கல் மார்க்சிஸ்ட். இப்படி கூட்டணி கட்சிகளை, அதாவது ஒரு கோழி வந்து தன் குஞ்சுகளை எப்படி இறகுக்குள் வைத்து பாதுகாக்குமோ அந்த அளவுக்கு திமுக கூட்டணி இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தங்களுடைய வெற்றி பெறுகிற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிறது என்று திமுக பக்கம் புலம்பலும், அதிமுக தரப்பில் தோற்கிற தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு கொடுக்கிறது என்ற புலம்பலும் இருப்பதாக எல்லாம் பேசுகிறார்கள். அப்படித்தான் நானும் பேசுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. அதாவது எப்படி வெற்றி பெறுகிற அந்த, நீங்க எப்பயுமே பாயிண்ட் பிளாங்கா பேசுங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டாவும் பேசுவீங்க, சொல்லுங்க. அதாவது வெற்றி பெறுகிற தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு கொடுக்கிறார்கள் புலம்பல் இருக்குல்ல. அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடங்கி தனியரசு வரை 28 தொகுதிகள் பெறுகிற காங்கிரஸ்ல இருந்து ஒரு தொகுதி பெறாத தனியரசு வரை எல்லோரும் அதிருப்தி. எக்ஸப்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் வெளிப்படையா சொல்லலே தவிர நமக்கு தெரியல. மற்ற யாரெல்லாம் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க? வேற யாரெல்லாம் வெளிப்படையா சொல்லி? காங்கிரஸ் அதிருப்தி. என்ன அதிருப்தின்றீங்க? இந்த 28ல் 23 தான் ஒப்பந்தமாயிருக்கு. இன்னைக்கு வந்து 5 வரல, இன்னைக்கு வரும்னாங்க. பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன வேணும்? திருமாவளவன் வெளிப்படையா அதிருப்தின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? மார்க்சிஸ்ட் இந்த வரைக்கும் வரல, அதிருப்தின்னு சொல்லிருக்காரு. லேட்டஸ்ட் இன்டர்வியூ பார்க்கல நீங்க? இருக்கு, நான் சொல்லிடுறேன். யார் யார் சொன்னீங்கன்னு கேட்டீங்களா, அதுக்கு பதில் சொல்றேன். சோ மதிமுக நேற்று சிரித்துக் கொண்டே அழுவது, அழுது கொண்டே சிரிப்பதுன்னு பேட்டி. இன்னைக்கு மதிமுக அலுவலகத்தில் குமரல், வைகோ தலைமையில. சோ இப்ப எல்லா கட்சியும் திமுக கூட்டணியில் குமரல், அழுகை, ஒப்பாரி. எதுக்கு? நீங்க வெற்றி கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஜனவரி மாதமே கொண்டு போய் நிறுத்தியிருக்கணும் எல்லாரையும், என்னென்ன தொகுதி வேணும்னு. நீங்க அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று தேமுதிக உள்ள கொண்டு வந்தீங்களா, அன்னைக்கு ஏற்பட்டது சிக்கல். வேற ஒண்ணுமே கிடையாது. திமுக உண்மையிலே அப்பர் ஹேண்டில் இருக்கு. வெற்றி பெறுகிற வாய்ப்பு திமுக தான் பிளஸ்ல இருக்கு. எல்லா கருத்து கணிப்பிலும் கடைசியா நீங்க போட்ட கருத்து கணிப்பு வரை எந்த கருத்து கணிப்பிலும் திமுக பின்னாடி நிக்கல. 3%, 5%, 7% அதிமுகவோட ஃப்ரண்ட்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க எல்லா கட்சியும் வந்து கூட்டின்னு வந்து பெரிய கட்சி நாங்க கூட்டின்னு வந்து சிங்கிள் நம்பர்ல இருந்து எல்லா நம்பரும் கூட்டின்னு வந்துட்டு இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள். இப்போ நம்ம என்ன வேணா விமர்சிக்கலாம் அதிமுகவை, தோற்ற தொகுதிகளை கொடுத்து விட்டார்கள். அங்க ஆர்கே சொன்ன மாதிரி சலசலப்பே இல்லை. இப்போ நீங்க பாஜக தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 27 தொகுதியில் மொடக்குறிச்சி, அவினாசி, சாத்தூர், வாசுதேவநல்லூர், நாகர்கோயில், ராசிபுரம்லாம் குளச்சல்லாம் வந்து 50-50 தான். இதில் ஷூர் வின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் வடக்கு, குளச்சல் ஓரளவுக்கு வாய்ப்பு தரும். இந்த 3 தான் ஷூர் வின். இதுதான் பாஜகவும் 4ஓ 5ஓ தான் ஜெயிக்கும். இதில் ஷூர் வின் இப்படி தான் இருக்கு. இப்படிப்பட்ட தொகுதிகளை பெற்றுவிட்ட பாஜகவில் புலம்பல் இல்லை, ஓலம் இல்லை. அப்படியா? ஆமா. இல்ல அவங்க தொகுதி கிடைக்கலன்னு அங்கங்க போராடுறது வேற. அண்ணாமலைக்கு வந்து நீங்க சொன்னீங்களே கடிதம் எழுதி விட்டார்னு, அந்த கடிதம்லாம் யாருக்குமே வெளியே வரல. ஸோ அதெல்லாம் வேற, அந்த பஞ்சாயத்து வேற, உட்கட்சி பஞ்சாயத்து வேற. கூட்டணியில் அதிமுக எதிராக இப்போ நீங்க கன்னியாகுமரியில் இருக்கிற 5 தொகுதியில் 4 கூட்டணிக்கு போய்விட்டது. அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த 18ல் அவங்களுக்கும் நிறைய நெகட்டிவ் இருக்கு. இந்த தொகுதியெல்லாம் வாங்கிட்டாங்க. இது வந்து கேட்ட தொகுதிகள் கொடுத்தார்களா அல்லது இவர்கள் வம்படியாக கொடுத்தார்களா என்பதெல்லாம் வேறு. இப்படி இருக்கும்போது
டிடிவிக்கும் தான். திருப்பத்தூர்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அவர் நியாயமா சோளிங்கர் வாங்கியிருக்கணும். அந்த பார்த்திபன் வந்து இந்த கட்சிக்காக அவ்வளவு செலவு செய்திருக்கிறார், அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். அவருக்கு தான் கேட்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒதுக்குறாங்க. இப்போ கண்டிப்பாக அதே மாதிரி தஞ்சாவூர் ரங்கசாமிலாம் வந்து டிடிவிக்காக எப்படி பாடுபட்டா எவ்வளவு செலவு செய்யும் தெரியும். அவங்களாம் கோட்டை விட்டார். எங்க இருக்காரு இப்ப? வந்துட்டார், திமுக ஐக்கியமா இருக்காரு. அதனால ஏன் போயிட்டாரு? அதான் சொல்றேன். இல்ல அதுங்க பாருங்க, புரிஞ்சுக்கதே கேட்க. அமமுக பிரச்சனை பெருசா, காங்கிரஸ் பிரச்சனை பெருசா சொல்லுங்க. திமுக கூட்டல நீங்க அமமுக 11 சீட்ல அவருக்கு வந்து 5 4 3 வெற்றி பெறவில்லை, அது பிரச்சனை இல்லை. இங்க காங்கிரஸ் நீங்க சீட்டு மட்டும் கொடுக்க வேண்டியது இல்லை, அவங்களை ஜெயிக்க வைக்கணும். இப்போ நேற்று வரை பல்லாவரத்தை தேமுதிக கேட்டதாக கணக்கே இல்லை. சரி, திடீரென்று ஐஜேகே அங்க வந்து தனிச்சு நிற்க போவதாக சொன்ன பிறகு திடீரென்று தேமுதிக கேட்டதாக தகவல். இப்போ ஐஜேகே திடீர்னு ரெட்டையில் நீக்கி போகணும்ட்டாங்க. இப்போ அண்ணாமலை விஷயத்துக்கு தகவலா இருக்கு, அதை நம்ப முடியாது. மற்றதுக்கெல்லாம் நீங்க தகவல்னு சொல்லலாம். இல்லைங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்க இல்ல அண்ணாமலை இருங்க, அண்ணாமலை எடப்பாடி பழி வாங்கி விட்டார், இதுல என்ன மறைக்கிறது இருக்கு? இல்ல கடிதம் எழுதினதை பத்தி. ஆமாங்க, அது யார் சொல்றா? வானசீனிவாசன் சொல்றாரு. அவர் கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதி விட்டார், எங்களுக்கு தெரியவில்லை, ஆனா அண்ணாமலை போட்டியிட வேண்டும். அண்ணாமலை என்ன பேசினார், எப்படி நடந்து கொண்டார், எல்லாத்தையும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி பழி வாங்கினார் அப்படி கூட பேசல. அண்ணாமலை இப்ப விஷயமே இல்ல. நீங்க சொல்றதுல இருந்து ஒரு கேள்வி இப்படி நான் கேட்கிறேன். நீங்க சொல்றது என்னன்னா, தோற்கக்கூடிய தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறீங்க. நீங்க சொன்னதுல இருந்து அந்த புலம்பலை விட நான் என்ன பஞ்சாயத்தை விட இப்ப இப்படி வச்சுங்களேன். இந்த கேள்வி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு தான். நீங்க உங்களுடைய கருத்து எல்லாத்தையும் சொல்றது நான் கேட்டுட்டேன். ஆர்குமெண்ட்டுக்கு தான் எதிர்கேள்விங்கிறது. இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி பெற வைக்கணுங்கிற எண்ணத்தோட யார் இருந்தாங்கிற கேள்வி வந்தா யாரு? அதாவது நீங்க கூட்டணி கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அவங்க கேட்கிற தொகுதி கொடுக்கணும். அதுதான் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. ஆமா சார். அப்ப அதுக்கு பஞ்சாயத்துனா என்ன அர்த்தம்? கொடுக்கறதுக்கான முயற்சி தானே. எல்லாரும் சேர்ந்து கேட்கறாங்க. பாருங்க, காங்கிரஸ் ஒரு இடம் கேட்குது, தேமுதிக ஒரு இடம் கேட்குது, விசிக ஒரு இடம் கேட்கலாம், திமுக அங்க நிக்கலாம். அப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா பேசி முடிவு பண்ணணுங்கிறதுக்கு இழுத்துட்டு போனா அது வந்து என்னன்னு சொல்லணும். இல்ல தோல்வி அடைகிற, நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க பாஜகவுக்கு, அமமுகவுக்கு, பாமகவுக்கு எல்லாம் தோல்வி அடைகிற தொகுதிகளா இருக்கு பாதிக்கு மேல அப்படின்னா அதை எப்படி கொடுக்கணும்? இல்ல அது அவருடைய ஸ்மார்ட் மூவ். நான் இல்லன்னு சொல்லல. இல்ல அந்த அப்படினா கூட்டணி கட்சிகளை எல்லாம் நான் யார் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படி சொல்லுங்க. அப்படி எல்லாம் நான் பேசுவீர்கள் என்று எதிர்பார்த்தால் அப்படி இல்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றேன். இல்ல நான் இப்ப நீங்க பின்னாடி வரிசையா சொன்னீங்கல குபேந்திரன், என்னென்ன எதுன்னு சொன்னீங்க. நெகட்டிவ் என்னுடைய பார்வை நெகட்டிவ் இருக்கு. உங்க பார்வையில தான் அதை எப்படி சொல்றேன் கேக்குறேன். ஆனா அப்படி இருந்தும் அதை சமாளிக்கலாம் சொல்லி எடப்பாடி தைரியமா கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போய் கொண்டிருக்கிறார். சோ இந்த இடத்துல நீங்க தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் இந்த கூட்டணி இருந்து கொண்டு அப்போ வந்து வெற்றி பெறுகிற வாய்ப்பு எதுன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் இருக்கு, உங்களுக்கு பென் டீம் இருக்கு, இதை தவிர ஒரு தனியார் ஏஜென்சி எடுத்து கொடுத்துருக்கு, 4-5 சர்வே கையில் வச்சுக்கிட்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம்ன்றதான் என்னுடைய ஆதங்கம். ஓகே, நீங்க இப்போ சென்னையில் வந்து என்ன பிரச்சனைனா, பல்லாவரம் என்பது சென்னையுடைய நுழைவாயில், ஏர்போர்ட் இருக்கிற தொகுதி. இந்த தொகுதியை கூட்டணிக்கு கொடுப்பதா வேண்டாமான்னு திமுகவுடைய முன்னணி தலைவர்களே அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனை எப்படி வருது? யார் கொடுக்கறாங்க? எதுக்காக நீங்க வந்து கேட்காத தொகுதியை தேமுதிக யார் கொடுப்பது? 2-3 நாட்கள் இந்த பஞ்சாயத்தே இல்ல, திடீரென்று பஞ்சாயத்து. ஒவ்வொரு தொகுதிக்கு இப்படி சொல்ல முடியனால திடீரென்று இப்போ அன்பகம் கலையுடைய உங்களுக்கு வந்து இப்ப திமுக கூட்டணில நல்ல சோர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இங்க தான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தெரியுது. உங்களுக்கு சோர்ஸ் இல்லையா? இவர் நண்பர் சபை இருக்கு இல்லையா? பிரச்சனை ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பேசுறப்ப இங்க இன்னும் கூடுதலான தகவலோட இருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். தகவல் நான் தப்புன்னே சொல்லலைங்க, உங்க தகவல் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்றேன். இல்ல அதனாலதான் சொல்றேன். இப்போ தென்காசிக்கு வந்து அன்பகம் கலையுடைய மகன் இருப்பதாக தகவல். அதுல 23 லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்களா, அது இல்ல. அதே போல திடீரென்று கூப்பிட்டு வித்ரா பண்ணிக்கலான்றாங்க. வேளச்சேரி எனக்கு அந்த தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ மீது எந்தவித வெறுப்புணர்ச்சியே கிடையாது. அவர் மீது கொடுத்த ரிப்போர்ட் மீண்டும் அந்த தொகுதியை காங்கிரஸ் கொடுத்தால் மிகப்பெரிய தோல்வி சந்திக்கும், அவ்வளவு கெட்ட பேர் இருக்குன்னாங்க. விருகம்பாக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜா எனக்கு வெறுப்பு கிடையாது, எந்த கை கொடுத்தது டீ சாப்பிட்டது இல்லை, ஆனால் அவர் மீண்டும் நின்றால் பிரச்சனைன்றாங்க. அப்போ திடீர்னு அவருக்கே கொடுக்குறோன்றாங்க. வேளச்சேரி திரும்ப காங்கிரஸ் வாங்குது. அப்போ உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ்ல சொன்னது, பென்ல சொன்னது என்னாச்சு? ஏன் இதை வந்து நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியல? சரி, இப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து இப்படியான பெயர்கள் வரப்போகுதுன்னு யூகிச்சு நீங்க விமர்சனங்கள் வச்சுட்டீங்க. வந்த பெயர்கள் மேல இதெல்லாம் சிறப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா அது சொல்லலாம்ல. அதிமுக பட்டியல் வந்துருச்சு, திமுக பட்டியல் இனிமே தான் வரப்போகுது. ஆனா வரப்போற பட்டியல் குபேந்திரனுக்கு தெரியுங்கிறதுனால அதை பத்தி விமர்சனத்தை வச்சுட்டாரு. இப்ப அதிமுக பட்டியல்ல இதெல்லாம் சிறப்பா இருக்குன்னு கூட சொல்லாமே. இல்ல
அதிமுக பற்றி எனக்கு பிடிக்காத பேர்லாம் இருக்கு, நான் பெயரோட கூட சொல்ல தயார். இல்ல சார், அது நமக்கு பிடிக்காது இல்ல, அந்த கட்சிக்கு வெற்றிக்கான வியூகத்துக்கான பெட்டியல் தானே அது. இல்ல அவர் அதிமுக வந்து வெற்றி பெறுகிற தொகுதியில் எடுத்துக்கொண்டார், தோல்விக்கான தொகுதிகளை கொடுத்து விட்டார்ன்றதை தாண்டி அதிமுகவிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ நீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு செலவு பண்ணணும், என்ன செலவு பண்ணணும்னு சொல்லி ரகசியமா பேசி நீங்க கொடுத்தீங்கல்ல, நீங்க திண்டுக்கல் சீனிவாசன் அதே மாதிரி அவர் மீது நமக்கு எந்தவித வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி இல்லை. அவருக்குலாம் எதுக்கு தொகுதி, அவர்களே அது கொடுக்கணும். அவர் இப்போ நீங்க அந்த பகுதியினுடைய செல்வாக்கு மிக்க என்ன பேசுகிறார், என்ன குழப்பம் செய்கிறான்னு தெரியும். நீங்க அதுக்கு அவங்க குடும்ப வாரிசு யாருக்காக கொடுக்கலாம். குழப்பத்தை உச்சப்படுத்துகிற அதிகப்படுத்துகிற ஒரு நபரை மீண்டும் நீங்க நிற்க வைத்தால் என்ன பிரச்சனை? இப்போ அது வந்து எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த மாதிரி பல வேட்பாளர் இருக்கிறாங்க. ஓகே, அதனால அதே மாதிரி நான் திமுக சொல்ல முடியும், அதிமுக சொல்ல முடியும். ரைட், ஓகே. ரெண்டு வகையிலும் கூட்டணி கணக்குகளை யார் அதிகமாக முன்னின்று நடத்தி செல்கிறார்கள். இந்த நேரத்தில் தேமுதிக வந்த பிறகு ஏற்பட்ட திமுக நெருக்கடியை விட அதிமுகவில் பாஜக கொடுத்த நெருக்கடி காணாமல் போய்விட்டது. அதிமுக ஒரு படி முன்னாடி போயிட்டு இருக்கு. ஓகே, ரைட், பேசலாம். முதல் கட்ட